தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. தேவனுடைய முதல் வார்த்தை. புலம்பல் 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். உங்கள் அழைப்பிற்கு செவி கொடுக்கும் போது தேவன் கூறுகிற முதல் வார்த்தை எது? பயப்படாதே. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவோ? தொலைபேசி எடுத்தவுடன் ஹலோ சொல்வதை போல இருக்கிறது. வேற எதையும் சொல்வதற்கு முன்பாக தேவன் இதைத்தான் சொல்கிறார். விசுவாசிகளின் பார்வைக்கு அற்பமான காரியமாக பயம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. மேலும் பயம் நிறைந்த ஒருவரின் சிந்தனையில் தேவன் தம்முடைய சிந்தனையையும் தம் நோக்கத்தையும் வெளிப்படுத்த இயலாது. பயத்தை விட வேறெதும் தேவனை எரிச்சல் ஊட்டாது. பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு அவனை போர்க்களத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார். பயப்படாதே என்கிற வார்த்தையானது வேதத்தில் 365 தடவைக்கு மேலாக வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவி வருகிறது என்பதற்காக அல்ல, தேவன் தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தேவனை பற்றி மிக அழகாக சொல்கிறார். தேவன் நம் அருகில் நெருங்கி வந்து பயப்படாதே என்று சொல்கிறார். அவர் தூரத்தில் நின்று கொண்டு அவரது வார்த்தையை தூதனின் மூலமாக அனுப்பவில்லை. அவர் நம்மிடம் நெருங்கி வந்து தனிப்பட்ட முறையில் பயப்பட வேண்டாம் என்று நம்மை கேட்டுக்கொள்கிறார். ஆவிக்குரிய தைரியமும் விசுவாசமும் நம்மை தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க செய்கின்றன. பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. வெள்ளங்களோ அல்லது அக்கினியோ மாறாத பிரசன்னம் எத்தீங்கும் அணுகாமல் உங்களை காத்துக்கொள்ளும். அக்கினியிலும் மரணத்திலும் வல்லமையான அவருடைய உறுதியான அன்பை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கையில் நீங்கள் பயப்படுவானேன்? நண்பனே, பயப்படாதீரு. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.